அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஏலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, ஏலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 12வது வசனத்தில் இருந்து, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா,
அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருடைய கண் என் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே லேமானா சம்தராதலே லிகவரு மஹந்தயாராஸ். இயேசுவே அவருடைய கண் நம்மேல் நோக்கமாயிருந்தபடியால் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வருகிறதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரே. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே எங்கள் இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையினுடைய எல்லா பகுதிகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு தொடர்ந்து நீர் இடைபடுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஏகமாய் துதிக்கும் போது இறங்கி வந்த மேகம், ஆலயம் முழுவதையும் நிரப்புகிற மேகம். பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே,
மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம் தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம் தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தில் ஆசாரியர்கள் போலும் நின்று ஊழியம் செய்யக்கூடாத அளவிற்கு தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது போல நாம் ஆராதிக்கிற வேளையில ஆண்டவர் நம்மையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயங்கள் ஆமென் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை அசைத்து ஆமென் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்கள் நடுவில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. எங்கள் நடுவே அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த ஆவி ஓ எங்களுக்குள்ள இடைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி இயேசுவே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சொல்லுங்க, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா.
இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே. என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவு. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசு. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே,
ஸ்தோத்திரம். எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம். எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். காக்குமர நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். காக்குமர நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சாவை வென்றவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சாவை வென்றவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம். ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம். ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் ஒரு விசை கூட ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். காக்கும் மர நீரே ஸ்தோத்திரம்.
சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் நீரே. சரீரத்தில் வியாதியோட பிரச்சனையோட இருக்கிறவங்க, சரீர பாகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த குறிப்பிட்ட பாகம் வேலை செய்யலை, இந்த குறிப்பிட்ட பாகம் பிரச்சனையாயிருக்கு அப்படின்றவங்க, வியாதியோட இருக்கிறவங்கெல்லாம் இப்போ சொல்ல போறீங்க, சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. குணமாவீர்கள் அல்ல, குணமானீர்கள். ஆமென். நீங்க சுகமாகிட்டீங்க அப்படின்னு வேத வசனம் டிக்ளேர் பண்ணுது, சொல்லுது. அதை நீங்க அப்படியே அறிக்கையிடுங்க. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வசனத்தை, கிரியை செய்கிற வசனத்தை, அப்படியே உங்களுக்குள்ள வேலை செய்கிற அந்த வசனத்தை வாய் திறந்து சொல்லுங்க. என்னை சுகமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதியுமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணமுமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதியுமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணமுமக்கே. ஆராதனை பலியுமக்கே, ஆராதனை பலியுமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. லைமனா சந்திரா திலபெரியோஸ் லடபஹந்திரி அந்தலே மனாஸ். ஹalleluya. நன்றி இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சேர்ந்து பாட போகிறோம். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. சேர்ந்து பாடுவோமா? ஆமென். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலுமே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலுமே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். முழங்காலை முடக்கியதும் முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியதும் முழங்கால் அளவு அல்ல. நீச்ச
நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே, மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே. மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே, மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் பாடும். அக்கினி ரதத்தின் மேல், அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலுமே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலுமே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். முழங்காலை முடக்கியதும் முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியதும் முழங்கால் அளவு அல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே. பாடும் நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே. ஷபரஹந்தரே நா ஏகபரு மஹந்த கரதியா தீவரன சம்தரே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. ஹல்லேலூயா. நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம். ஷபகதரஹ ரேமேகே மரஹ துடபா சந்தரபா கதிரனா லேபரானா சந்தரா லிபரானா ஹந்தரே நா சந்தரா ஏகடா ஹந்தரே லிபமனா சந்தரமனா ஹந்தரே லாகடா சப்துரா பகந்தரா ஏகபனா ரபனா சந்தரே லிபரமா கபரா. ஆமென். சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசுறவன் மனுஷனோட அல்ல,
அவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அந்நிய பாஷைகளை பேசுகிற நாம் மனுஷர்களோடு அல்ல, தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். ஹல்லேலூயா. லீகாடா லபா ஷபரஹா ரேகேடேலே மகபரஹா அல்மரு ஷமந்தா கடாதியா துடபா கதரே லீபா கபரபானா ஷம்தரபா கபரா ரே மஹாந்தே ரே மனா ஷம்தரபா கதுடபராஸ் ஹலி ஷமஹாந்தே கேலேபரா லீபா கபரபா ஷபரபா கபரா லீகாடாதி அந்துடபா கபரபா. ஹல்லேலூயா. நீச்சலாழம் 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 ஷபகதிரா அந்துடபா கபரா ரே மனா ஷம்தேரே ஹலி ஷபகரி ரிபி கபரா ரேகே பரபா ஷெகேரே மகா இபா கபரா ஹந்தரே லபரபனா ஷம்தரபா கதிரனா லே மனா ஷம்தேரேனா இதம்பா கதேரேனேஹா அலபா கதிரபா ஷெரேஹே லே மமனா ஷம்தேரேனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயர்த்துவோம். ரேமனா ஷம்தரபா கடாதி லீபா கதுடபா கதே. பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே லேமா கடாதி அந்தோரோபா கஷகடபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விலை போகா என்னையும் மலை மேலே நீருத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. சேர்ந்து பாடுவோமா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே.
அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், ஓ என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் சொல்லாமல் இல்லையே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும். கரம் உயர்த்தி சொல்லும் விலை போகா, விலை போகா என்னையும் மலை மேலே. ஓ அழகு உணர்ந்து சொல்லும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விலை போகா என்னையும், விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி. ஓ அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி.
கரங்களா சேர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் உடைந்து போன நாட்கள்ல நம்ம கூடவே இருந்து அவருடைய பிரசன்னம் தான் நம்மை தாங்கி வந்திருக்கிறது அல்லவா, நம்மை நடத்தி வந்தது அல்லவா. உன்னோடு இருப்பேன்னு சொல்லி நம்மை நடத்தினாரு. உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று நம்மோடு சொன்னாரு. தாழ்வான சூழ்நிலைகள்ல, எந்த மனிதருடைய உதவியும் இல்லாத சூழ்நிலைகள்ல நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரே, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னாரே. அந்த பலவீனமான நேரத்துல ஆண்டவர் நம்மிடத்துல சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மை பலனோடு நிறுத்தி இருக்கிறது. அந்த கஷ்டமான நேரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த உற்சாகமான வார்த்தை தான் இன்றைக்கு நம்மை அவருடைய சமூகத்துல நிறுத்தி இருக்கிறது. அது உண்மைன்னு சொல்றவங்க கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி இயேசுவே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆராதனையினுடைய மீதியான ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய பிரசன்னம் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 43, 44. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர். ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 44வது சங்கீதம் தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா. யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழச் செய்து எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன். என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமாகவும் வைக்கிறீர்.
நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாயிருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவனின் நிமித்தமும் என் லச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே, விழித்து கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 6வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஒரு விசை கூட வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனத்தை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக, எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வல்லமையுள்ள சத்தம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உற்சாகப்படுத்துகிற வண்ணமாய் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே தொனிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த அருமையான வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்கிற தலைப்பில் நின்று தான் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கிறிஸ்தவ ஓட்டத்திலே தாழ்மை என்கிற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள், இரட்சிப்புக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள், இரட்சிப்பு நிறைவேற ஈடேற பிரயாசப்படுகிற நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த தாழ்மை என்கிற இந்த சுபாவம் தேவனோடு நம்மை இணைக்கிற ஒரு சுபாவமாயிருக்கிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தாழ்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இணைந்த ஒரு விஷயமாய் இருக்கிறது. டேவிட் விக்கர்சன் என்கிறதான தேவ மனிதன் இப்படி சொல்லுகிறார், தாழ்மையுள்ள மனிதன் என்பவன் நான் ஒன்றுமில்லை என்று சொல்பவன் அல்ல, பதிலாக எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்திருப்பதே என்று சொல்லுகிறார். பாருங்க, தாழ்மையுள்ள மனிதன் என்பவன் நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்பவன் அல்ல, பதிலாக எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்திருக்கிறவன். அந்த சார்ந்திருக்கிற அந்த தன்மை தான் தாழ்மை என்று டேவிட் விக்கர்சன் என்கிறதான தேவ மனிதன் சொல்லுகிறார். C.S. லெவிஸ் என்கிறதான மனிதர் இப்படி சொல்லுகிறார், humility is not thinking less of yourself, it's thinking of yourself less என்று சொல்லுகிறார். தாழ்மை என்பது உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுவதல்ல, நீங்கள் என்பதை குறைத்து கொள்வதே. தாழ்மை அப்படின்றது என்னன்னா, என்னை நானே குறைத்து மதிப்பிட்டு கொள்வது அல்ல, பதிலாக நான் என்பதை குறைத்து கொள்வதாகும்.
அப்படின்னு C.S. லூயிஸ் சொல்லுகிறார். ஸோ தாழ்மை என்கிற விஷயம் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நெருக்கமாக கொண்டு போகிறது, ஆண்டவருக்கு பக்கத்திலே நம்மை கொண்டு போகிறது. தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார் என்பதாய் நாம் வாசித்த அந்த வசனத்தில் கேட்டோம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். உயர்ந்தவராய் இருந்தும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவருடைய ஸ்டாண்டர்டே வேற, அவருடைய நிலை வேற. உயர்வான தேவன், மிகவும் பெரிய தேவன், அவருடைய வழிகள் வித்தியாசமானது. வேதத்தில் வாசிக்கிறோம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதே போல அவருடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ரேஞ்சே வேற. நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் சொல்லணும்னா அவருடைய ரேஞ்சே வேற. அப்படி உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். பாருங்க, அவருடைய ரேஞ்சு வேறையா இருக்கலாம், அவரோட ஸ்டாண்டர்ட் வேறையா இருக்கலாம். மிகவும் உயர்ந்த ஒரு தேவன் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த பூமியில் யாராவது ஒரு மனுஷன், அவருடைய பிள்ளைகளில் யாராவது ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துவானே ஆனால் ஆமென், அவனை நோக்கி பார்க்கிறார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நோக்கி பார்க்கிறது என்ன அவ்வளவு சாதாரணமானதா? ஒரு மனுஷனை அவர் பார்த்தாலே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறிவிடும். ஒரு நொடி ஒரு மனுஷனை பார்த்தா போதும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறி போய்விடும். ஆமென். உலகத்திலே அந்தஸ்துள்ள மனிதர்கள், அதிகாரத்தில் உள்ள மனிதர்கள் ஒரு சராசரியான ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை மாறுகிறதை நம் தேசங்களில் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஆண்டவர் உங்களை நோக்கி பார்ப்பாரே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிமிடத்திலே மாறிவிடும். உங்களுடைய பிரச்சனை ஒரு நிமிடத்திலே மாறிவிடும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒரு நொடியில் தானே மாறிவிடும். எப்போ அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கும்போது. வேதத்திலே நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். ஆகார் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து நாம் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற ஒரு நிலை அவளுக்கு வந்தது. அப்படி அலைந்து திரியும் போது கையில் வைத்திருந்த தண்ணீரும் தீர்ந்து போன நிலையிலே தன்னுடைய பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கையிலே பிடித்து கொண்டு வந்ததான அந்த இஸ்மவேலை ஒரு நிழலிலே வைத்துவிட்டு ஒரு அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அவள் அழுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். எத்தனை மனிதர்கள் நம்மோடு இருந்தாலும், நாம் நேசிக்கிற அநேகர் நம்மை சுற்றி இருந்தாலும், சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி தனித்து உட்கார்ந்து அழுகிற நேரம் நமக்கு வருகிறது. அந்த நேரம் அந்த பாதையில் பயணிக்கிறவர்களுக்குத்தான் அந்த வேதனையும் அந்த வலியும் தெரியும். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் அப்படிப்பட்ட தனிமையாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். இந்த வார்த்தைகள் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே நிச்சயமாய் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆகார் அன்னைக்கு தனித்து உட்கார்ந்து அழுதாள், தனிமையாய் உட்கார்ந்து அழுதாள். அவள் அப்படி அழுத போது அங்கே ஒரு தூதன் தோன்றி சொன்ன வார்த்தை, கர்த்தர் பிள்ளை இருக்கிற இடத்திலே அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அங்கே ஒரு தூதன் வந்து சொல்லுகிறார். அப்பொழுது இந்த ஆகார் சொன்ன வார்த்தை ரொம்ப கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். பாருங்க, வேதத்தில் முதல் பெண், ஆண்டவருக்கு பெயரிட்ட முதல் பெண் என்கிற இடத்தை அவள் பிடித்து விட்டாள். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறாள். அந்த ஆண்டவருடைய பார்வை இவள் மேல பட்ட உடனே இவளுடைய வாழ்க்கையிலே சடிதியான மாற்றங்கள் வந்தது. ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேல் படுமையானால் சடிதியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். அன்றைக்கு ஆகாரினுடைய வாழ்க்கையில, ஆகாரின் மேல கர்த்தருடைய பார்வை பட்டபோது ஒரு கலசம் அல்லது ஒரு துருத்தி தண்ணீருக்காகத்தான் அவள் அன்றைக்கு அழுது கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவர் இவளுடைய கண்களையே திறந்து ஒரு நீரூற்றையே காணும்படி ஆண்டவர் உதவி செய்தார். நீங்கள் வேதத்தில் நல்ல அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஆகாருக்கு நீரூற்றை தரவில்லை. பதிலாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்தார்,
அவள் நீரூற்றை கண்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வை உங்க மேல படும்போது உங்க பக்கத்திலே இருக்கிற ஆசீர்வாதம், பல வருஷமாய் மறைந்திருக்கிற ஆசீர்வாதம் உங்க கண்ணுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய பார்வையை தன்னுடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு அன்னாள் செய்தது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாள். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினாள். ஒருவேளை எனக்கு எந்த விதமான ஒரு நாதியும் இல்லை என்று சொல்லி மறுபடியும் ஆபிரகாமின் இடத்திற்கு அவள் போயிருக்கலாம். ஆனால் அவள் போகல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ விட்டு வந்த இடத்திற்கு மறுபடியும் போகாதே. நீ வேண்டாம் என்று உன்னை துரத்திவிட்ட இடத்திற்கு நீ மறுபடியும் உதவி தேடி போகாதே. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை, புதிய வாசலை அவர் திறப்பார். நீங்க தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது, நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து உதவிக்காக அவருடைய சமூகத்தில் அமரும்போது, அவருடைய பார்வை உங்க மேல பட்டு தான் ஆகணும். அவருடைய கண்கள் உங்க மேல பட்டு தான் ஆகணும். அவர் உங்களுக்கு செவி கொடுத்து தான் ஆகணும். நிச்சயமாக செவி கொடுப்பார். உங்களுக்காக வாசல்களை அவர் திறப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தாழ்மை ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப உண்மையான தாழ்மையா இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய தாழ்மை தேவனுக்கு முன்பாக அப்படி உண்மையா இருக்கும்போது, ஆமென், ஆண்டவருடைய பார்வை நம்மேல் படுகிறது. ஆகார் செய்ததை பாருங்க. அவள் ஆண்டவருக்கு முன்பாக அவள் சத்தமிட்டு அழுகிறாள். எப்போ ஒரு மனுஷன் இப்படி சத்தமிட்டு மிகவும் அழுவார்கள் என்று சொன்னால், பேசுறதுக்கு வார்த்தை கூட இல்லாதப்பதான் மனிதர்கள் இப்படி உடைந்து அழுவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீர்களா? சொல்லக்கூட வார்த்தை இருக்காது. அவங்கள்ட்ட போய் பேச முயற்சி பண்ணுனா அவங்களுக்கு பேசுகிறதற்கு வார்த்தையே வராது. பதிலாக கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வரும். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஐயா எனக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை தான் இருக்கிறது, நானும் அப்படி அழுது கொண்டு தான் இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகளை யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை, யாரிடத்திலும் போய் விலக்கி சொல்வதற்கு கூட எனக்கு வார்த்தை இல்லை, அதை பற்றி நினைத்தாலே எனக்கு அழுகை தான் வருகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அன்றைக்கு ஆகார் அன்றைக்கு போய் அவள் சத்தமிட்டு அவள் தேவனை நோக்கி அவள் அழுதாள். ஒரு மனுஷன்கிட்ட போய் அவள் அழுகவில்லை, மனிதனிடத்தில் அவள் போகவில்லை. ஆமென். இந்த மனுஷனால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு மனிதனிடத்திலே அவள் போகவில்லை. நினைத்திருந்தால் போயிருக்கலாம். ஆனால் அவள் தேவனுக்கு முன்பாக அழுதபடியினாலே ஆண்டவருடைய பார்வை அவள் மேலே பட்டது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் என்ன செய்கிறாரா? தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இந்த தாழ்மையுள்ளவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க. தாழ்மை உள்ளவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். தாழ்மை உள்ளவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய பணத்தை நம்பி இருக்க மாட்டார்கள், தங்களுடைய திறமையை நம்பி இருக்க மாட்டார்கள், தங்களுடைய படிப்பை நம்பி இருக்க மாட்டார்கள், ஆமென், தங்களுடைய அந்தஸ்தை நம்பி இருக்க மாட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தில் பெரியவர்களாய் சிலர் இருக்கிறார்கள், உதவி செய்யக்கூடிய சிலர் இருக்கிறார்கள், அதனால அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களை நம்பி இருக்க மாட்டார்கள். தாழ்மையுள்ளவர்கள் தேவனை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்கள் யாரை நம்பி இருப்பாங்க? ஆண்டவரை நம்பி இருப்பார்கள். நமக்குள்ள தாழ்மை இருந்தால் நாம் யாரைத்தான் நம்பி இருப்போம்? ஆண்டவரை நம்பி இருப்போம். நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய கண்கள் யாரைத்தான் பார்க்கும்? ஆண்டவரைத்தான் பார்க்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் அல்லவா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிட கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒரு ராஜாவா இருக்கிற ஒரு மனிதன் ஆட்டு மந்தைக்கு பின்னாகவே கடைசி வரை நடந்து கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் அந்த மனுஷனை ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஏதோ ஒரு உயரத்திற்கு ஆண்டவர் கொண்டு போய் வைத்து விட்டார். அவன் சொல்லுகிறான், நான் ராஜாவா இருக்கிற பொழுதும் இன்னும் நான் பலவீனன் என்று சொல்லுகிறான். அந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிற விதத்தை பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறதுல இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நம்மால் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனை அவ்வளவு எளிதிலே ஆண்டவர் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் சாதாரண மனிதன் அல்ல. அவர் ஒரு மனுஷனை தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த ஒரு இடத்திலே அந்த மனுஷன் ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்த ஒரு மனுஷன்.
ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்த மனுஷன் தான் இந்த தாவீது. இந்த தாவீது எப்படி ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்தான் என்று சொன்னால், பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து சொல்லுகிறான், கர்த்தர் உமக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்லி அந்த ராஜாவை பார்த்து, தாவீது ராஜாவை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு நேராக வரும்போது, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நாம் என்ன செய்வோம்? துள்ளி குதிப்போம், மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரித்து கொண்டிருப்போம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் போய் நம்முடைய கதவை பூட்டிவிட்டு யாரும் பார்க்காத ரீதியிலே சத்தமிட்டு நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் எனக்கு இதை சொல்லிவிட்டார், ஆண்டவர் எனக்கு இப்படி பேசிவிட்டார், இப்படி நான் எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மேலாக ஆண்டவர் எனக்கு சொல்லிவிட்டார் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருப்போம். அநேகரிடத்தில் சொல்லுவோம், நான் இப்படி கஷ்டத்தோடு இருந்தேன், ஆண்டவர் என்னிடத்தில் இப்படி பேசினார், ஆண்டவர் எனக்கு அப்படியே சொல்லிவிட்டார் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருப்போம். அது நல்ல காரியம்தான், தவறல்ல, நல்ல விஷயம்தான். ஆனால் தாவீதின் இடத்திலே ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லி சொன்னபோது, இந்த தாவீது செய்ததை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இந்த ஆசீர்வாதத்தை கேட்ட உடனே, இந்த நல் விசேஷங்களை கேட்ட உடனே தாவீது துள்ளி குதிக்கல, சந்தோஷப்படல, மகிழ்ச்சி அடையல. அவன் தன்னுடைய அறை வீட்டுக்குள் போனான். அறை வீட்டுக்குள்ளே போய் ஆண்டவரை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை குறித்து மகிழ்ச்சி அடையாமல், ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கே நான் தகுதியற்றவனாக இருக்கிறேனே, ஒன்றும் இல்லாய்மையில் இருந்து என்னுடைய தகப்பன் என்னை உதறிவிட்டார், என்னுடைய குடும்பத்தில் யாரும் என்னை அங்கீகரிக்கவில்லை, அப்படி அங்கீகரிக்கப்படாத அந்த நிலையிலிருந்து நீர் ஒருவரை என்னை இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறீர், என்னை ஒரு ராஜாவாய் மாற்றி இருக்கிறீர். அப்படி இருந்தும் நான் இவ்வளவு தூரம் வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம். அப்படிப்பட்ட எனக்கு இந்த விசேஷங்களை அறிவிக்கிறீரே, இந்த வாக்குத்தத்தங்களை என்னை பார்த்து சொல்லுகிறீரே என்று சொல்லி அவ்வளவு தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் அவன் பேசுகிறது வேதத்திலே பார்க்கிறோம். அவனை பாருங்கள், அவனுடைய மனது எவ்வளவு தாழ்மை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி. தேவாதி தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறது என்றால் அவ்வளவு சாதாரணமான விஷயமா? பாருங்க, அவனுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை தான் ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு இடத்தை அவனுக்கு பிடித்து தந்தது. நம்முடைய வீடுகளில், நம்முடைய சொந்த பந்தங்களுடைய இருதயத்தில் நம்மால் என்ன செய்ய முடியலை? நிறைய நேரங்களில் இடத்தை பிடிக்க முடியவில்லை. முயற்சி செஞ்சால் கூட நிறைய நேரங்களில் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பாருங்க, தாவீது தேவாதி தேவனுடைய இருதயத்தில் இடத்தை அவன் பிடித்து வைத்திருந்தான். தாழ்மையுள்ள மனிதர்கள் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனுஷன் தாழ்மையுள்ளவனாய் இருந்தா அந்த மனுஷன் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பான். இந்த தாவீது பாவம் செய்யாதவன் அல்ல. தாவீது பாவம் செய்ததையும் ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். அப்படி பாவம் செய்ததை சுட்டி காண்பித்த போது இந்த தாவீது சவுலை போல, அதாவது தாவீதுக்கு முன்னிருந்த சவுலை போல பெருமையாக மேட்டிமையாக நடந்து கொள்ளவில்லை. ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல பேசினது போல தாவீது ஆண்டவரிடத்திலோ கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் இடத்திலோ அப்படி பேசவில்லை. ஆசாரியர்களை சவுல் கொன்று போட்டானே, அதே போல தாவீது ஆசாரியர்கள் மேல் கை வைக்கவில்லை. அவன் சொன்னான், நான் தான் பாவம் செய்தேன். ஒத்துக்கொண்டான். பாருங்க, நான் தான் பாவம் செஞ்சேன். தாழ்மையுள்ளவன் அதை செய்வான். நான் தான் தவறு செஞ்சேன்னு சொல்லுவான். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கு உடந்தையாகி போனான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை வருவிக்கிற ஒரு பாவத்திற்கு அவன் ஆளாகி போனான். இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னானே, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிற ஒரு மனுஷனாக இருந்தானே, அதனால தான் ஆண்டவருடைய இருதயத்தில் அவனால் என்ன செய்ய முடிந்தது? இடம் பிடிக்க முடிந்தது. பாவம் செய்ததுனால இவனை இருதயத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி போடல. பாருங்க, அவன் தேவனுக்கு விரோதமாய் நடந்ததனால் அவனை தன்னுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி போடல, தன்னுடைய இருதயத்திலிருந்து அவனை தூக்கி எறியல.
பதிலாக அவனை ஆண்டவர் சரி செய்கிறார். ஒருவேளை பாவ பாரத்தினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, உங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கும்போது, ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். அவருடைய பார்வை உங்க மேல நிச்சயமா என்ன செய்யும்? படும். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது பாருங்க, கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடித்தான். அவனுக்குள்ள இருந்த தாழ்மை, அவனுக்குள்ள இருந்த அந்த எளிமையான சுபாவம் ஆண்டவருடைய இருதயத்தில் அவனுக்கு இடம் பெற்று தந்தது. நீங்கள் தாவீதினுடைய தாழ்மையை குறித்து நம்ம தியானித்தோன்னா இந்த பிரசங்கம் முழுவதும் நம்மால் தியானிக்க முடியும். அந்த அளவிற்கு தாவீது ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் ராஜாவாக இருந்தும் இன்னும் நான் ஒரு பலவீனன் என்று சொல்லுகிறான். எந்த ராஜாவாவது இப்படி சொல்லுவாங்களா? ராஜாக்கள் தங்களுடைய கர்வத்தை பேசுகிறதிலே சந்தோஷப்படுவார்கள். ஆனால் தாவீது அப்படி சொல்லுகிறவன் அல்ல. நான் ராஜாவாக இருக்கிற போதும் இன்னும் நான் பலவீனன் தான் என்று சொல்லி தன்னைத்தான் தாழ்த்துகிறது வேதத்தில் பார்க்கிறோம். தன்னை ஒரு புழு என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் ஒரு ராஜா சொல்லுவாங்களா? அப்படி சொல்ற ராஜா இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. தாவீது சொல்லுகிறத பாருங்க, நான் ஒரு புழு அப்படின்னு சொல்லுகிறான். அந்த அளவிற்கு ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின ஒரு தேவ மனுஷன் இந்த தாவீது. அதனால தாங்க ஆண்டவருடைய பார்வை அவன் மேல பட்டது. ஆமென். அவனுடைய தகப்பனால் அவன் துரத்தி விடப்பட்டிருக்கலாம், ஆனால் துரத்தி விடப்பட்ட இடத்திலும் அவன் தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தான். சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவனாய் இருந்தான். துரத்தப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அவன் கலங்கி போய் இருக்கவில்லை. துரத்தப்பட்ட இடத்திலே பாடி தேவனை மகிமைப்படுத்தினான். மனிதர்கள் துரத்தலாம், ஆண்டவர் ஒரு மனுஷனை துரத்துகிறதில்லை. ஆமென். மனிதர்கள் துரத்தினாலும் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு புதிய பாதையை உருவாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகார் துரத்தப்பட்டவள் தான். ஆகார் துரத்தப்பட்டவள், அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு துரத்தப்பட்டவள் தான். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அது மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆமென், சாராளுக்கு அது மன கஷ்டம் இல்லை. சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய குமாரனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறாள். புறம்பே தள்ளும். இந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். நீங்க புறம்பே தள்ளப்பட்ட நிலையில மறுபடி அந்த இடத்திற்கு போக தேவையில்லை. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பாதையை உருவாக்குவார். நீங்க தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது, அவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தும் போது, ஆகாருக்கு ஒரு பாதையை உருவாக்கினாரே, அதே போல உங்களுக்கும் ஒரு பாதை ஆண்டவர் நிச்சயமாக உருவாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார், பக்கத்திலே வரமாட்டாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. மேட்டிமையானவன் பக்கத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறதில்லை? வருகிறதில்லை. தாழ்மையுள்ளவனை பற்றி மட்டும் சொல்லிட்டு இந்த வசனத்தை நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த வசனம் தொடர்ந்து பாருங்க. எப்படி பாருங்க? மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அறிகிறார். மேட்டிமையானவன். இந்த மேட்டிமையானவர்கள் யார்? தேவ பிள்ளைகளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மேட்டிமை. இது உலகத்தானை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. தேவ பிள்ளைகளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மேட்டிமை. என்ன மேட்டிமை? ஆண்டவரை சார்ந்து கொள்ளலைன்னா அதுதான் மேட்டிமை. இதை நானே செய்து விடுவேன் என்று நினைத்தால் அது மேட்டிமை. இதை நானே என்னுடைய பலத்தினால் செய்து முடித்து விடுவேன் என்று நினைத்தால் அது மேட்டிமை. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நானாக இதை எப்படியோ செய்து விடுவேன், இரவு பகலாக முயற்சித்தாவது செய்து விடுவேன் என்று சொல்லி நினைக்கிறது மேட்டிமை. ஆனால் ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருக்கு பயந்த தேவ பிள்ளை, தாழ்மையுள்ள தேவ பிள்ளை, அவர்களுடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி? என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து, எனக்கு உதவி செய்கிற ஒரு கிறிஸ்து, என்னை ஆதரிக்கிற ஒரு கிறிஸ்து, என் பலவீனத்தை மாற்றுகிற ஒரு கிறிஸ்து, அவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தாழ்மையுள்ள மனிதர்களுடைய வார்த்தை இருக்கும்.
ஆமென். தன்னை மேன்மைப்படுத்தாத தன்மை, நான் என்று சொல்லி சொல்லாத இந்த தன்மை தான் தாழ்மையுள்ள அந்த சுபாவமாய் இருக்கிறது. மேட்டிமையானவனை தூரத்தில் இருந்து அறிகிறார். ஏன் ஆண்டவர் சிலர் பக்கத்தில் வர முடியல அப்படின்னா உள்ளே இருக்கிற மேட்டிமை தான் காரணம். ஆமென். நம்ம பக்கத்தில் ஆண்டவர் வர முடியாததற்கு என்ன காரணம் அப்படின்னா மேட்டிமை தான் காரணம். ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும்போது, தாழ்மையின் ஆவியினால நாம் நிரப்பப்படும் போது, இந்த தாழ்மை பாருங்க, ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் போது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாரம் அவனை விட்டு வெளியே போயிடும். தாழ்மையா நம்ம இருக்க முயற்சிக்கும் போதே தேவ பிரசன்னம் நம்மை சந்தித்து விடும். தேவ பிரசன்னத்தை அநேக நேரத்தில் நம்மளால் உணர முடியாததற்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிறதான அந்த தாழ்மையற்ற நிலை தான். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் போது தேவ பிரசன்னம் நம்மை சந்திக்கிறது. தேவ பிரசன்னத்தை, உங்கள் பிரசன்னத்தை எனக்கு கொடுங்க, உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும், உங்கள் பிரசன்னம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தாழ்மையுள்ள மனுஷனை தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யும்? சந்திக்கும். ஹல்லேலூயா. நீங்க தாழ்மையுள்ளவங்களா இருந்தா, தாழ்மையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரை நோக்கி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய பிரசன்னம் உங்களை என்ன செய்யும்? நிரப்பும். தேவனுடைய பிரசன்னம் நிரம்பின வார்த்தைகள் உங்க வாய்களில் வரும். ஆமென். தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கிறதற்கான மிகவும் சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சமூகத்தில் போய் நின்று நம்மை தாழ்த்தினாலே போதும். எப்படி நம்மை தாழ்த்துகிறது பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறோம், நம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி நம்மை அவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இது என்னால் உண்டானதல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு சமாதானம் உங்களை சந்திக்கும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தனியாக இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்லி பாருங்கள், ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்ச நன்மைக்கு நான் துளி கூட தகுதியானவன் அல்ல, நீர் எனக்கு கொடுத்த உயர்வுகளுக்கு நான் தகுதியானவனே அல்ல அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து வாய் திறந்து ஒரு சில நிமிடங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் தான்ப்பா என்னை நடத்தி வந்தீங்க, நீங்கள் தான்ப்பா என்னை உயர்த்தினீங்க, நீங்கள் தான் இந்த பொருளை எனக்கு தந்தீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டை எனக்கு தந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தி உங்களை தாழ்த்தி கொண்டே இருக்கிற வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, பிரசன்னத்துக்காக நீங்க வாஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பிரசன்னம் உங்களை சந்திக்கும். ஹல்லேலூயா. நீங்க செஞ்சு பாருங்க, உங்க கண்கள் கலங்கி ஒரு நிறுத்த முடியாத ஒரு ஜெப வல்லமைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஹல்லேலூயா. இது உண்மை. நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுகிறான். ஹல்லேலூயா. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் அவன் தாழ்த்தப்படுகிறான். தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் முக்கியமாக மனிதர்களுக்கு முன்பாகவும் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும். மனுஷர்களுக்கு முன்பாக நாம் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறதல்ல. நிறைய காரியங்கள் ஆண்டவர் தான் நமக்கு செஞ்சிருப்பார், அவர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற்றிருப்போம். ஆனால் மனிதர்கள் வரும்போது அவர்களிடத்திலே ஏதோ நாம் சாதித்தது போல, ஏதோ நாம் செய்தது போல, நாம் செய்து கொண்டிருக்கிறது போல அவர்களிடத்தில் விலக்கி கூற ஆரம்பிப்போம். நிறைய நேரங்கள் ஆண்டவர் செய்கிறதற்கான மதிப்பை நாம் அவருக்கு கொடுக்காமல் இருப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதத்தை பாருங்க. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாகிய என் தேவனே,
ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி, உம்மை உயர்த்தி எல்லா இடங்களிலும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டி நம்மிடத்தில் பேசும்போது, அல்லது நாம் ஒரு பொருள் வாங்கி இருக்கலாம், ஒரு வீடு வாங்கி இருக்கலாம், ஒரு வாகனம் வாங்கி இருக்கலாம், ஏதாயிலும் ஒன்று நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மிடத்திலே நம்மை ஆசீர்வதித்து பேசும்போது அவர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டியது கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறத பாருங்க, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் எக்காலத்திலும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். 2வது வசனத்தில் நாடோறும் டெய்லி உம்முடைய நாமத்தை உயர்த்தி எப்போதும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எதுக்காக நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும், நம்மை தாழ்மைப்படுத்தி எதற்காக ஆண்டவரை உயர்த்தணும்னு சொன்னா, ஏன்னா அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரியவராயிருப்பார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. நம்முடைய குடும்பத்தில் அவர் பெரியவராக இருக்கிறதுனால தான், நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரியவராக இருக்கிறதுனால தான் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது, நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. ஒரு காலம் நமக்கு இருந்தது, அந்த நாட்களில் அநேக துக்கங்களை அனுபவித்தோம், கண்ணீரை அனுபவித்தோம், கஷ்டங்களை அனுபவித்தோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் நமக்கு இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போ மாற்றும் போது இதை மாற்றினது ஆண்டவர் தான் அப்படின்னு நம்ம அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். எப்படி உங்களுக்கு இந்த நன்மை? கர்த்தர் பெரியவர். எப்படி இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு? கர்த்தர் பெரியவர். இதுவரைக்கும் நடக்காத ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கு. கர்த்தர் பெரியவர். அவருக்கு மகிமை, அவருக்கு மகிமை, அவருக்கு மகிமை. எல்லா இடங்களையும் நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் போதே நம்மை நாம் தாழ்மைப்படுத்துகிறோம். ஆமென். நம்மை தாழ்மைப்படுத்தினாதான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். எப்படி? தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். ஆண்டவர் செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை நடத்தி எத்தனையோ வருஷங்கள் கடந்து விட்டது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் இன்றைக்கும் செங்கடலை பிளந்த நம்முடைய தேவனை, அந்த விஷயத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம் அல்லவா? அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி, அவர் செய்த அந்த செய்கைகளை சொல்லி, செங்கடலை பிளந்த விதத்தை சொல்லி, ஆண்டவர் நடத்தின விதத்தை சொல்லி, உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா அது தலைமுறை தலைமுறையாய் பேசப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தா, அது தலைமுறை தலைமுறையா பேசப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்த அதை நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லாம விட மாட்டீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொன்னா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லாம விட மாட்டாங்க. என்ன ஆண்டவர் செஞ்சா அது அப்படிப்பட்ட ஒரு காரியமாக தான் இருக்கும். ஆமென். அதையெல்லாம் அடக்கி வைக்க முடியாது. அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை அடக்கி வைக்க முடியாது, அதை மறைத்து வைக்க முடியாது. ஆமென். அவருடைய கிரியைகளின் புகழ்ச்சியை நம்ம சொல்லாம நம்மால இருக்கவே முடியாது. ஏன்னா அது தலைமுறை தலைமுறையாய் அறிவிக்கக்கூடிய நன்மைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். சிறந்த மகிமை பிரதாபத்தையும், உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும். உலக மனுஷர்கள் பாருங்க, அவர்களுடைய பெயர் பிரஸ்தாபங்களை உலக மனிதர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அவர்கள் எவ்விதமாய் கஷ்டப்பட்டார்கள், அவர்கள் எவ்விதமாய் அந்த காரியத்தை செய்து முடித்தார்கள், அதில் அவர்கள் பட்ட பிரயாசங்களை எல்லாம் சொல்லி தங்களுடைய பெயர்களை அவர்கள் பெருமைப்படுத்த நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவருடைய நாமத்தை, அவருடைய புகழ்ச்சியை நாம் பேச வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும், உம்முடைய ஆண்டவருடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் அவருடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன்.
நம்ம பேச வேண்டும். ஆண்டவருடைய செய்கைகளை குறித்து பேச வேண்டும். வீடுகளில் என்ன பேசணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிரியைகளை பற்றி பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் என்ன பேசணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிரியைகளை பற்றி நாம் பேச வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தா ஆண்டவரை கிரியை செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால தான் எல்லா ஜெபங்களும் பதில் கிடைக்கிறதில்லை, எல்லா ஜெபத்திலும் பதில் கிடைக்கிறதில்லை. வேத வசனத்தில் மிகவும் தெளிவாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும், விசுவாச வார்த்தைகள் இருக்க வேண்டும், தேவன் மகிமைப்படுகிறதான வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அழுது புலம்புகிறோம், ஒன்றும் தவறு அல்ல. ஆனால் கிரியை செய்கிற ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் ஒன்றுமே செய்யவில்லையே என்று அழுவது அல்ல. ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் அழுவாங்க, பல மணி நேரம் அழுது கொண்டிருப்பாங்க, புலம்பிக் கொண்டிருப்பாங்க. பார்த்தா யார்கிட்டையும் புலம்ப முடியாதனால ஆண்டவர்கிட்ட போய் ஒரு மாதிரி அவரால் செய்ய முடியாது என்று சொல்லி அவரிடத்திலும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜெபத்திலே மாற்றங்கள் நடைபெறாது. அப்படிப்பட்ட ஜெபங்கள் அற்புதங்களை கொண்டு வராது. ஆமென். அழுது ஜெபம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமியில் நடைபெறும். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் இந்த பூமியில் நடைபெறுகிறதற்கு நம்ம ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த பூமி மண்டலத்தில் அவருடைய வார்த்தை வெளிப்படாமல் இருக்கிறத பார்க்கிறோம். ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறைவேறிவிட்டது, ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த வார்த்தைக்கான பதில் வந்து விட்டது. தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோமே அது போல. ஆனால் இந்த பூமி மண்டலத்தில் அவைகள் என்ன செய்யப்படலை, வெளிப்படலை. அதற்காக நம்ம அழுது ஜெபம் பண்ணுறோம், போராடி ஜெபம் பண்ணுறோம், தவறு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, ஆமென், உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகளை குறித்து நம்ம பேச வேண்டும். மனிதர்களிடத்தில், ஆமென், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், ஆமென், சகோதர சகோதரிகளிடத்தில் ஆண்டவரை பற்றி பேசுங்க. கர்த்தர் எனக்கு செய்ததை பாருங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்திருக்கிறார், கர்த்தர் நல்லவர், எனக்கு இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய குடும்பங்களில் நாம் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் சிறைச்சாலையில் இருந்தப்போ அவர்கள் சொப்பனம் கண்டு கலங்கி போயிருந்தார்கள். அப்போ அந்த சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள். அவனுடைய வார்த்தையை பாருங்க, யோசேப்புடைய வார்த்தையை பாருங்க, என்னிடத்தில் சொல்லுங்க. சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறது தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யோசேப்பு கேட்கிறத அங்கே பார்க்கிறோம். இதே யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டிய ஒரு தருணம் வந்தது, பார்வோனுக்கு முன்பாக. அந்த சம்பவங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி பார்வோன் முன்னாடி போய் நின்னப்போ பார்வோன் வாழ்கன்னு சொல்லலை, பார்வோன் இடத்துல வந்தனம் சொல்லலை. முதல் வார்த்தையே பார்வோன் இடத்துல யோசேப்பு சொன்னது என்ன தெரியுமா? நான் அல்ல அப்படின்றார். எப்படி? நான் அல்ல, நான் அல்ல. அந்த வார்த்தையை இதே யோசேப்பு தான் முன்பாக என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். நான் சொல்கிறேன் என்னிடத்தில் சொல்லுங்கன்னு சொன்ன இந்த யோசேப்பு ராஜாட்ட போய் நிற்கும் போது என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை நான் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, நான் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இப்படி தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைக்கும் ஒரு சின்ன விஷயத்திலிருந்து, அற்பமான விஷயத்திலிருந்து உயர்வான விஷயம் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் எனக்கு காரணம் கர்த்தர் தான், இதை தந்தது கர்த்தர் தான், இதை நடப்பித்தது கர்த்தர் தான், வாய்க்க பண்ணினது கர்த்தர் தான், கொடுத்தது கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களா நம்ம இருக்கிறது தான் உண்மையான தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களில் சின்ன காரியங்களுக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், பெரிய காரியங்களுக்கு நம்ம செலுத்துகிறது அப்படி இல்லை. எல்லா காரியங்களுக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி செலுத்த வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், உலக மனுஷர்கள் எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, எத்தனையோ பேர் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்களே, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தான் பரத்திலிருந்து கொடுக்கிறாரா அப்படின்னு சொன்னால் இல்லை.
நமக்கு ஆண்டவர் எங்க இருந்து கொடுக்கிறார்? பரத்திலிருந்து கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம், ஒரு தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை, விசுவாசம் நம்பிக்கை மட்டுமல்ல, உறுதியே அதுதான். என வேதம் சொல்லுகிறது, நன்மையான ஈவுகள் எதுவும் பரத்திலிருந்து உண்டாக்கப்பட்டு, உங்களுக்காக உண்டாக்கப்பட்டு, அவைகள் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது. அப்படி இறங்கி வருகிற எந்த விஷயத்திற்கான மகிமையும் அவருக்கு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது சரியான விஷயம் தானே. ஆண்டவர் தான் அதை செய்தது. 10 குஷ்டரோகிகள் சுகமாக்கப்பட்டார்கள். 9 பேர் திரும்ப வரவே இல்லை. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் திரும்ப வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்த பொழுது இப்படி சொன்னார், சுகமாக்கப்பட்டவர்கள், சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர்கள் அல்லவா? ஆமென். தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரையும் வரக்காணோமே என்று சொல்லி ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. செய்த நன்மைக்கான நன்றியை எதிர்பார்க்கிற தேவன். அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நமக்கு நன்மை தருகிறதோ நன்மை செய்கிறதோ ஆண்டவருக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த சின்ன நன்மையில் நன்றி செலுத்துகிறோமா என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பொருட்கள் மேலும் நீங்கள் கை வச்சு சொல்லணும், இந்த பொருளை ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு, இந்த பொருள் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அதற்காக நீங்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டிருக்கலாம், அதுக்காக நீங்கள் இரவு பகலாக முயற்சி பண்ணியிருக்கலாம், நிறைய வேலைப்பாடுகள் அதற்காக நீங்கள் செய்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் முற்றுமுடிய நாம் சொல்ல வேண்டியது, இது ஆண்டவர் 100% 1% கூட இல்லை, 100% இது ஆண்டவர் தான் எனக்கு தந்தார். உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது சொல்லுங்க, ஆமென், இந்த பிள்ளைகளை கர்த்தர் தான் எனக்கு தந்தார். ஆமென். உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதமான வைபவங்கள், நிகழ்வுகள் நடக்கும்போது சொல்லுங்க, இதை கர்த்தர் தான் ஏற்படுத்தி தந்தார், இந்த காரியம் கர்த்தரால் தான் வந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, பிரசங்கில நம்ம இப்படி வாசிக்கிறோம். அந்த வசனத்தினுடைய கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது தேவனுடைய அனுகிரகமா. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பொருட்கள், ஆஸ்திகள் இருந்தாலும் அந்த ஆஸ்திகளை அனுபவிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கிறது ஆண்டவர் தான். அதை அனுகிரகம் பண்றது ஆண்டவர் தான். நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் அதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. பாருங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உதவி செய்திருக்கு. கரங்களை உயர்த்தி இப்பவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். உங்க கண்ணுக்கு முன்னாக கொண்டு வாங்க உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு கொடுத்த அந்த நன்மைகள் எல்லாம் உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகளை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை உங்க கண்களுக்கு முன்னாக கொண்டு வாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, இதை உம்மால் தான் நான் பெற்றிருக்கிறேன், நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. இந்த ஈவுகள் பூமியிலிருந்து உண்டானவைகள் அல்ல, இது பரத்திலிருந்து உண்டானது. இது தேவன் எனக்கு தந்தது, தேவனால் நான் பெற்றுக்கொண்டது. இதற்கு காரணம் இயேசுதான், இதற்கு காரணம் என் ஆண்டவர் தான். இதை எனக்கு சம்பவிக்க பண்ணினவர் ஆண்டவர் தான், இதை எனக்கு கொடுத்தவர் ஆண்டவர் தான். இந்த வாகனத்தை கொடுத்தவர் ஆண்டவர், இந்த பொருளை கொடுத்தவர் ஆண்டவர், இந்த நிலத்தை கொடுத்தவர் ஆண்டவர், இந்த வீட்டை கொடுத்தவர் ஆண்டவர். ஆமென். எல்லாம் 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 ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மனதில் வர வேண்டிய ஒரே விஷயம், எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆமென். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் காரணம் இல்லை, அவர் தான் காரணமாக இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன முயற்சி பண்ணியிருந்தாலும், எவ்வளவு வேலைப்பாடுகள் பண்ணியிருந்தாலும் ஒரு நாளும் அதை நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஆமென். நிறைய முயற்சிகள் பண்ணி எத்தனையோ பேருக்கு வீணா போகிறத பார்க்கிறோம். ஆனால் முயற்சி பண்ணால் அந்த முயற்சியும் வாய்க்க செய்தது ஆண்டவர் தானே, கால சூழ்நிலைகளை சரியாக்கி கொடுத்தது ஆண்டவர் தானே. அப்படி 100% முழுக்க என் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆமென், நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் ஆண்டவர் அதிகாரியை வைப்பார். கொஞ்சத்தில்
ஆண்டவர் எனக்கு ஒன்றும் பெருசாலாம் செய்யலை, ஆனால் சின்ன சின்னதாக நிறைய விஷயம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லி நன்றி செலுத்துங்க. அநேக நேரங்கள் டெய்லி அதை சொல்ல முடியாமல் இருக்கலாம். உங்கள் மனசில் எப்போல்லாம் அந்த பொருட்களோ, ஆமென், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளோ அல்லது நிலமோ வீடோ வாகனமோ, என்ன ஆசீர்வாதமா நல்ல ஒரு ட்ரெஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதை அனுபவிக்கிறதுக்கான சக்தியை கொடுத்தது ஆண்டவர் தான். எத்தனையோ பேர்கிட்ட அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் உண்டான அவங்களால அதை அனுபவிக்க முடியலை. மருத்துவர்களிடத்தில் போய் எவ்வளவு கொடுத்து வேண்டுமானாலும் இதை சரியாக்கி விடலாம் என்று நினைக்கிறவர்கள் அநேகர். ஆனால் அவர்களால் சுகத்தை அனுபவிக்க முடியல. ஆமென். ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல பலனை தந்திருக்கிறார், கை கால்களில் நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. நம்முடைய சரீரத்தை நல்லா வச்சுக்கிட்டதுனால இல்லை, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால. நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுவதற்கு, ஆராதனை செய்வதற்கு, உம்மை பாடி மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அப்ரோஜனமானவர்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அப்ரோஜனமானவர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர்னு உங்கள் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் நீர் கிருபை அளிக்கிறீர், தாழ்மை உள்ளவர்களை நீர் கனப்படுத்துகிறீர், தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. எந்த கண்கள் ஆகாரை நோக்கி பார்த்ததோ அதே கண்கள் ஆண்டவரை உமக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிற இந்த நேரத்தில் ஆண்டவரை எங்களையும் நோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய மகிமை பிரதாபத்தையும், சிறந்த மகிமை பிரதாபத்தையும், உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நாங்கள் எல்லா இடங்களிலும் பேச, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களை தாழ்த்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக ஆண்டவர், இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. அவர்களுடைய இரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. ஆண்டவரை, இரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை, நீர் அவர்களுக்காகவும் இரத்தம் சிந்தி இருக்கிறீர், அவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே நீர் தொங்கி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய காயங்களால் ஆண்டவர் அவர்களை சுகமாக்கும், அவர்களுமை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை உடைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இரட்சிக்கப்படாத ஜனங்கள், இந்த எல்லை பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்களை ஆண்டவர் விசேஷமாக தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய பாதைகளை தம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் திறக்கிறதற்காக நன்றி. புதிய வாசல்களை திறக்கிறதற்காக நன்றி. யூகித்திராத, சிந்தித்திராத, நினைத்திராத பாதைகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே நீர் திறக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.